எப்பொழுதுமே யதார்த்தமாக இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை சிறிதும் சிந்திப்பதில்லை. எப்பொழுதுமே கர்வத்துடனே இரு. இங்கு யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல. ஒருவரை நமக்கு பிடித்திருந்தால் அவரின் தீய குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவரை நமக்கு பிடிக்கவில்லையானால் அவரின் நற்குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. தயங்குபவனுக்கு அதிகாரம், செல்வம், புகழ், வெற்றி போன்றவைகள் கிட்டாது. சில நேரங்களில் வாழ்க்கை ஏமாற்றுவது போல் இருக்கும். அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கைக்கான பரீட்சை, அவ்வளவே. சுற்றியுள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீங்கள் மட்டும் போராடி கொண்டு இருப்பது போல உள்ள மனநிலையே மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம். நடுத்தர வர்க்கத்திற்கு 2 கனவுகள் உண்டு. 1, எப்படியாவது சொந்த வீடு கட்டுவது. 2, எப்படியாவது சொந்த வீட்டின் கடனை கட்டுவது. ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடு. நிலவை காட்டி சோறு ஊட்டிய போதே தத்துவம் சொல்லிவிட்டால் அம்மா, எட்டாததை எண்ணி ஏங்காதே, கையில் இருப்பதை சாப்பிடு என்று. நமது வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். அடுத்தவன் செய்யும் நல்லதை பாராட்ட தைரியம் இல்லாதவன், அவங்க செய்யும் தப்பை சொல்லி காட்ட தகுதியே இல்லாதவன். கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வது இல்லை. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடே சொல்லும் செயலும். எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் தான் நல்லா இருக்கான். நானும் நல்லா இருக்கணும், அடுத்தவனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று. உன் கைரேகையை மட்டுமே பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. ஏனெனில் கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு. கஷ்டம் இல்லாமல் வாழறது கெத்து இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வாழறோம் இல்லை, அதுதான் கெத்து. பொய் முகத்தோடு குழைந்து பேசுபவனை நம்பும் அளவிற்கு உண்மையை உடைத்து பேசுபவனை நம்புவதில்லை இந்த உலகம். தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை நாமே திருத்திக் கொள்வது நலம். அடுத்தவன் வந்து திருத்தினால் அவமானம்தான். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறர் அறியா இயலா வண்ணம் மறைத்து சொல்லப்படும் கவர்ச்சிகரமான பொய்யை விட வலி மிகுந்த உண்மை எப்பொழுதுமே மிக மிக மேலானது. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை. பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும். குணத்தால் கிடைக்கும் புகழ்
இறந்த பின்பும் நிலைக்கும். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். எங்கே உளறி விடுவோமோ என்ற பயம் உண்மைகளுக்கு இல்லவே இல்லை. உலகத்தை நம்ப வேண்டாம், அது சொன்னதையெல்லாம் தந்ததில்லை. உங்களை நம்புங்கள், நீங்கள் விரும்பியதையெல்லாம் பெறலாம். பேசி தீர்த்து கொள்ள முடியாத ஒரே விஷயம் துரோகம். ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகின்றான். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்கிறோம். கோபப்படும் இடங்களில் துரோகம் இருப்பதில்லை, துரோகம் செய்யும் இடத்தில் கோபம் இருப்பதில்லை. கோபத்தில் பேசிவிட்டேன், மனதில் வைத்து கொள்ளாதே என கூறுவார்கள். கோபத்தில் கூறுவது நன்கு கவனித்தால் மனதில் இருப்பதை தான் கோபத்தில் வெளிப்படுத்தியிருப்பார்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விட்டு கொடுத்தா கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இங்கு யாருக்கும் நாம் விட்டு கொடுக்கறது புரியாது. அது என்னமோ நம்ம கடமைங்கிற மாதிரி பேசுவாங்க. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் என்று சொல்கிறவர்கள் தான் பாகப்பிரிவின் போது ஒரு சதுர அடியை கூட விட்டு தர மாட்டார்கள். குருவிடம் சிஷ்யன் கேட்டான், குருவே, நல்லது கெட்டது இரண்டையும் இறைவன் தானே படைத்தான். நாம் நல்லதை செய்யாமல் கெட்டதை செய்தால் என்ன? குரு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். அன்று இரவு அனைவரும் பால் அருந்தும் நேரம் வந்தது. குரு வேலையாளிடம் கேள்வி கேட்ட சிஷ்யனுக்கு மட்டும் பாலுக்கு பதிலாக சாணியை தர சொன்னார். சிஷ்யனுக்கு பதட்டம் கோபமும் வந்துவிட்டது. குருவே, என்ன இது என்று சற்று வாய் துடுக்காகவே கேட்டான். குரு அமைதியாக சொன்னார், இரண்டையும் பசுதானப்பா தந்தது. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு, விதியும் வெறுத்து விலகி போகும். நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே. யார் தேவை என்று முடிவெடுத்து விட்டால் எது தேவையில்லை என்பது தெளிவாகிவிடும். சிரிக்கும் போது 4 பேர் உன்னுடன் சேர்ந்து சிரிப்பார்கள். ஏனெனில் உலகம் ஜாலியானது. அழும்போது தனியாகத்தான் அழுவாய். ஏனெனில் உலகம் போலியானது. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது. பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை. பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. யாரையும் அலட்சியமாக எண்ணி விடாதீர்கள். கடைசியில் அவர்களிடம்தான் அழைத்து செல்லும் காலம். இதுதான் உண்மை. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்து விடாதே. பிறகு ஆயுள் முழுவதும் நல்லவனாக நடிக்க வேண்டும். கெட்டவன் என்ற பெயரோடு வாழ்ந்துவிடு நல்லவனாக. நம்ம கூட பழகிறவங்க எல்லாம் ஆடு மாதிரி தான் தெரிவாங்க. அது ஆடு இல்லை நரின்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ம பாதி வாழ்க்கை போயிடுது. உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் 2 விஷயங்கள், ஒன்று பணம், மற்றொன்று உறவு. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தான் மேல் சவாரி செய்யும் எஜமானனை கீழே தள்ளாமல் விடாது.